குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். பராபவ ஆண்டு ஆடி மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, தமிழுக்கு ஆங்கிலம் 11/8/2026ஆம் ஆண்டு. திருக்கடித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6 மணி 4 நிமிடம். திதி இன்று அதிகாலை 3 மணி 40 நிமிடம் வரை திரையோதசி, அதன் பின்பு சதுர்த்தசி திதி. நட்சத்திரம் இன்று காலை 10 மணி 30 நிமிடம் வரை புனர்பூசம், அதன் பின்பு பூசம். நாம யோகம் இரவு 8 மணி 8 நிமிடம் வரை சித்தி. இன்றைக்கி முழுதுமே சித்தி யோகம்தான் இருக்குது. கரணம் பார்த்திங்கன்னா மாலை 3 மணி வரை பத்திரை கரணம், அதன் பின்பு சகுனி. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் இருக்குது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை இன்றைய தினம் இருக்குது. ராகு காலம் பிற்பகல் 3 மணியிலிருந்து மாலை 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. குளிகை நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:45 முதல் 11:45 வரை. அதே மாதிரி இரவு 7:30 8:30 வரை. வார சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 10 மணி 30 நிமிடம் வரை கேட்டேன். அதன் பின்பு மூலம் நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம், தனுசு ராசிக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. 10:30 மணியிலிருந்து 10:30 மணிக்குள்ளே எந்த ஒரு நல்ல காரியமும் செய்து முடிக்கிறதா தான் முடிச்சிருங்க. அதன் பிறகு சுபகாரியங்கள் தவிர்ப்பது நல்லது. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைனாலே எல்லாருக்கும் தெரிந்தது முருகப்பெருமான் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு செய்வது மிக மிக நன்மையை தரும். அதே மாதிரி இன்றைக்கி சிவராத்திரி கூட. சிவராத்திரி அப்படின்னாலே சிவனுடைய ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சிவனையும் வழிபாடு செய்யுங்க. இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு வசமும் மட்டும் எடுத்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். கடக லக்னம். லக்னத்துக்குள்ளேயே இன்றைக்கி சூரியனும் சந்திரனும் புதனும் குரு பகவானும் இணைந்திருக்கிறார்கள். எப்போதுமே சூரியன் சந்திரன் ஒன்றா சேர்ந்தாலே அமாவாசை வருதுன்னு தான் அர்த்தம். அதே மாதிரி சிம்மத்தில் கேது பகவான், கன்னியில் சுக்கிர பகவான், விருச்சிகத்தில் மாந்தி பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். அதே மாதிரி மிதுனத்தில் அங்காரக பகவான் சஞ்சாரம் செய்கிறார்கள். சரி, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம உங்களுக்கு ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். நான் நிறைய அந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கிறேன். என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இந்த செவ்வாய்க்கிழமையில் கடன் நிறைய இருப்பவர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. கடன் பிரச்சனை நிறைய உள்ளவர்கள் இந்த நரசிம்மருக்கு. நரசிம்மர்னால் கோபத்தோடு இருக்கிற நரசிம்மர் கிடையாது. லக்ஷ்மி நரசிம்மருக்கு பானகம் செய்து கொண்டு போய், இன்றைக்கி எங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது நரசிம்மர் கோவில் இருந்தால் இன்றைய தினம் பானகம்லாம் தெரியும் உங்களுக்கு, எப்படி செய்யணும்னு தெரியும். இருந்தாலும் ஒரு சொல்கிறேன். வெல்லம், கொஞ்சோண்டு சுக்கு, கொஞ்சம் ஏலக்காய், அதே சமயத்தில் ஒரு ட்ராப்போ 2 ட்ராப்போ நம்ம கலக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பொறுத்து தான் அந்த எலுமிச்சை சாறு விடணும். ஒரு டம்ளராக இருந்தால் ஒரு ட்ராப்பு, கொஞ்சம் நிறைய செய்யணுன்னா ஒரு 1/4 எலுமிச்சை பழம் விடலாம். சரிங்களா? அதை எல்லோருக்கும் தரணும். ஒரு கப்பு வாங்கிட்டு போயிடுங்க. யூஸ் அண்ட் த்ரோ கப்பு வாங்கிட்டு போயிடுங்க. நரசிம்மர் கோயிலில் போயிட்டு, லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலில் போயிட்டு வச்சு வணங்கி, நீங்கள் உங்களால் முடிஞ்சால் 21 சுற்று சுற்றி வாங்க. சுற்றி வரும்போது ஒவ்வொரு மிளகாய் அங்கே வைங்க, அவருடைய வாசலில் வைங்க. நரசிம்மரும் சக்கரத்தாழ்வாரும் ஒன்றா இருப்பாங்க. அப்படி இருந்தாலும் பரவாயில்லை. ஏன்னா நரசிம்மர் கோவில் தனி கோவில், இங்கே நிறைய இடத்துல கிடையாது. ரொம்ப தூரத்தில் இருப்பவர்கள் பெருமாள் கோயிலில் நரசிம்மரும் சக்கரத்தாழ்வாரும் இருப்பாங்க. அது கூட சுற்றி வரலாம், தப்பு கிடையாது. ஒரு துளசியை செலுத்திட்டு 21 மிளகு கையில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு மிளகாய் சுற்றி வைக்கும்போது
எனக்கு கடன் பிரச்சனை தீரணும், பண வரவு நன்றாக இருக்கணும், இல்லை கொடுத்த கடன் வரணும். இப்போ நம்ம பணம் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கொடுத்த கடன் எனக்கு திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லி வேண்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள். செவ்வாய்க்கிழமையில் இது சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு நெய் தீபம்லாம் ஏற்றணும், எல்லாத்தையும் சொல்லின்னு இருக்க முடியாது. தீபம் ஏற்றி இந்த பானகம் வச்சு நீங்கள் வழிபாடு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அந்த பானகத்தை எல்லாருக்கும் அங்கே வரவங்களுக்கு நீங்கள் உங்கள் கையால் கொடுங்க. எனக்கு கடன் இருந்தால் கடன் தீரணும், இல்லை நீங்கள் கொடுத்த பணம் வரணும் அப்படின்னு நினச்சா அதுவும் வரும். அதை நினச்சி நீங்கள் செய்யணும். அதுக்கப்புறம் நீங்கள் முருகர் கோயிலுக்கு போங்க, எல்லாம் செய்யுங்க, எல்லாம் பண்ணுங்கள். சரிங்களா? இது ஸ்பெசிஃபிக்காக சொன்ன ஒரு பரிகாரம். சரியா? இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று பார்ப்பதற்கு முன்பு இன்றைக்கி கொண்டு செல்லுகின்ற பொருள், இன்றைக்கி 5 ஏலக்காய் கொஞ்சம் பச்சை கற்பூரம் வச்சு கொண்டு போங்க, சிறப்பாக இருக்கும். சரி, இப்போ ராசி பலனுக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, உறவினர்கள் சொந்த பந்தங்கள் எல்லாரும் இன்றைக்கி ஒத்துழைப்பாக இருக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. சமூக பணிகளில் இருப்பவர்கள்லாம் இன்றைக்கி ஆதரவாக இருப்பார்கள். விவசாயத்துறை, கால்நடை துறை சார்ந்தவர்கள், வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல மேன்மை இன்றைக்கி ஏற்படும். தொழில் சார்ந்த பயணங்கள்லாம் இன்றைக்கி கைகூடக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. உயர் பொறுப்பில் இருப்பவர்கள்லாம் இன்றைக்கி ஆதரவாக இருப்பார்கள். அதே மாதிரி நினைத்த வேளையில் அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சிந்தனைகளில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் இன்றைக்கி விலகி ஒரு மன தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி அதிசய வடகிசை அதிசயன் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோருடைய ஒத்துழைப்பும் இன்றைக்கி கிடைக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி மன தெளிவு இன்றைக்கி ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இன்றைய தினம் பயணங்களால் ஆதாயம் ஏற்படும். முயற்சி திருவினையாக்கும். முயற்சிகளால் இன்றைக்கி தடைப்பட்ட சில காரியங்கள்லாம் வேலைகள்லாம் செய்து முடிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சொத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பான முயற்சிகள்லாம் இன்றைக்கி கைகூடும். நவீன தொழில்நுட்ப கருவிகளை வாங்குவீங்க. வெளியூர் பயணங்களில் இருந்து வந்த சில தடைகள் எல்லாம் இன்றைக்கி விலகும். உங்கள் பேச்சில் ஒரு புதிய அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. உயரதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் திருப்தியான சூழல்கள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் மறையும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல்கள்லாம் அதிகரிக்கும். பழைய நினைவுகள் மூலம் செயல்பாடுகளில் ஒரு தடுமாற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. கொடுத்த வாக்கை காப்பாற்ற நிறைய இன்றைக்கி கஷ்டப்படக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டு கொடுத்து சென்றால் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிடைய புரிதல் இருக்கணும். கண் சார்ந்த பிரச்சனை இருந்தால் உடனடியாக பார்த்துருங்க. கோபத்தை இன்றைக்கி கொஞ்சம் கட்டுப்படுத்துங்கள். வெளிவட்டார நட்பெல்லாம் கிடைக்கும். சாதுரியமான பேச்சுக்களால் அனைவரையும் கவரக்கூடிய ஒரு தன்மை உங்களிடம் ஏற்படும். வாடிக்கையாளர்களின் ஆதரவும் இன்றைக்கி கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி புரிதல்கள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஒரு ஆதரவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். தன வரவுகள் மூலம் சேமிப்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்க வாக்குறுதி அளிக்கும் போது சிந்தித்து செயல்படுங்கள். வித்தியாசமான கற்பனைகள் மூலம் குழப்பமான சூழல்கள்லாம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளாரே பார்த்தீங்கன்னா 4 கிரகங்கள் இருக்கிறதுனால குருச்சந்திர யோகம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. சூரியன் சந்திரன் ஒன்றாக இணைந்து சந்திரனும் புதனும் ஒன்றாக இணைந்தாலே அது சில குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் கற்பனைகள் மூலம் குழப்பமான ஒரு சூழல் ஏற்பட்டு விலகுகின்ற ஒரு தன்மையும் இருக்குது. வர்த்தக செயல்களில் பொறுமையோடு இன்றைக்கி செயல்பாடு இருக்கட்டும். ரொம்ப நேரம் கண் விழிப்பதை தவிர்த்துருங்க. கார உணவுகளை, வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது. மனவிட்டு பேசுவதன் மூலம் குடும்பத்திலும் சரி, வேலை செய்கிற இடத்திலும் சரி ஒரு தெளிவு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 2 எண், அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பமான நாளாக இருக்க, ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு தெளிவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, உத்தியோகத்தில் ஒரு மாற்றமான சூழ்நிலைகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது. பொன் பொருள் சேர்க்கையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். விலையுயர்ந்த பொருட்கள் மீது ரொம்ப கவனத்தை இன்றைக்கி செலுத்துவது நல்லது. நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைங்க. 12ஆம் இடத்துலையே உங்களுடைய அதிபதி சூரியனும் இருக்கார். அதே மாதிரி 8ஆம் அதிபதி குருவும் 5க்கு உடையவர் தான் இருந்தாலும் 8ஆம் அதிபதியும் 2க்கு 11க்கு அதிபதியை புதனும் சேர்க்கை பெற்று இருக்கிறார். நல்ல சேர்க்கை தான். ஆனால் செலவுகள், விரயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. அதில் மட்டும் கவனமாக இருங்க. ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். வாக்குறுதி கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக கொடுங்க. தலைவலி, வயிறு வலி வந்தால் உடனடியாக பார்த்துக்கொள்வது நல்லது. இழுபறியான சில வேலைகள் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கி இருக்குது. கால்நடை சார்ந்த விஷயங்களில் கவனம் தேவை. அதே மாதிரி முதலீடு விஷயங்களில் பெரியோர்களின் ஆலோசனை பெற்று முடிவு எடுப்பது நன்மையை இன்னைக்கு தரும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9 எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்படுவது நல்லது. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனை சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இன்றைய தினம் மிக சிறப்பான ஒரு நாள். வியாபாரத்தில் லாபங்களை ஈட்டலாம். தொழிலில் மேன்மை ஏற்படும். தந்தையின் ஆரோக்கியம் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதே மாதிரி படிக்கிற மாணவர்களுக்கு நல்ல சூழ்நிலை ஏற்படும். உறவினர்களிடம் வீட்டு விசேஷங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. சொத்து பிரச்சனைகளில் தெளிவான முடிவு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. தொழில் சார்ந்த பயணங்கள் மூலம் மனதில் நினைத்த காரியம் ஈடேறும். சமூக பணிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. கணவன் மனைவிடையே விட்டு கொடுத்தல், புரிதல் இதெல்லாம் இருந்தால் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். அதே மாதிரி குரு சனியை பார்க்கறதுனால 7ஆம் வீட்டை பிரிந்த கணவன் மனைவியில் ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டு. கோர்ட்டு கேஸு வழக்கு இருந்தாலும் அது ஓரளவுக்கு ஒரு நன்மை தரக்கூடிய ஒரு தருணமும் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 எண், அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர் நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவே கிடைக்கல நினைத்த சில விஷயத்துக்கெல்லாம் இன்றைக்கி உட்கார்ந்து பேசி முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, அரசு சார்ந்த வேலைகளில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறும். அதே மாதிரி கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் வழியில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. வர்த்தகத்துறையில் நல்ல மேன்மை ஏற்படும். வியாபாரம் சம்பந்தமாக
புதிய நபர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். மாணவர்களுக்கு தெளிவு ஏற்படும், புத்துணர்ச்சியும் ஏற்படும். வண்டி வாகனம் வாங்குவது தொடர்பான முயற்சிகள் கைகூடும். புதிய ஒரு அலுவலகம் திறக்கிறதுக்கான அந்த முயற்சிகள் அத்தனையும் கைகூடக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி மகிழ்ச்சி நிறைந்த நாளாகவும் இருக்கும். இன்றைக்கி அதிசய மேற்கு திசை அதிசயன் 1ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் காவி நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உங்கள் எதிர்பார்ப்புகள் அத்தனையும் நிறைவேறும். விசாகம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை தருகின்ற ஒரு நாளாக இருக்குது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் அத்தனையும் கைகூடும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் 10:30 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு, அதனால் ஒன்றும் பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது. சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவீங்க. தந்தை வழி சொத்துக்களில் இருந்து வந்த இழுபறிகள், தடைகள் இதெல்லாம் இன்றைக்கி விலகும். ஆராய்ச்சி சார்ந்த விஷயத்தில் ஆர்வத்தோடு கலந்து கொள்ளுகின்ற ஒரு தருணம் உங்களிடம் ஏற்படும். சிறு தொழில் குறுந்தொழில் செய்கிறவங்க மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் கவனத்தோடு செய்யுங்க. வண்டி வாகனத்தில் செல்லும்போது நிதானத்தை கடைபிடிங்க. சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள்லாம் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, அதே மாதிரி இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம், ஹோட்டல், உணவு சார்ந்த பொருட்கள் இதெல்லாம் செய்கிறவங்க இன்றைக்கி கொஞ்சம் நிதானத்தோடு செய்வது மிக மிக சிறப்பை தரும். அதிசய தென்மேற்கு திசை அதிசயன் 3ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள்லாம் விலகும். அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற நாளாக இன்றைக்கி இருக்குது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இன்றைக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது. அதுவும் மூல நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். நண்பர்களிடத்திலும் கவனமாக இருங்க. பேச்சில் நிதானத்தை காட்டுங்க. மற்றவர்களின் தவறுகளை சுட்டி காட்டுறதை கூட காட்டாதீங்க. அதில் கூட வேகத்தை காட்டக்கூடாது. புத்திசாலித்தனத்தோடு நிதானமாக பொறுமையாக சொன்னால் அது உங்களுக்கு நன்மையை தரும். இல்லைன்னா தேவையற்ற பிரச்சனையை அது ஏற்படுத்தும். வண்டி வாகனங்களை சீர் செய்யக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும். உணர்ச்சி வேகத்தை காட்டாதீங்க. பொறுமையோடு செயல்படுங்க. உயர் அதிகாரிகளோட அளவோடு இருந்து பேசுவது நல்லது. அதே மாதிரி உங்கள் செயல்களின் தன்மைகளை அறிந்து செயல்படுங்கள். வழக்கு சார்ந்த விஷயத்தில் அலைச்சல்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. அதிசய மேற்கு திசை அதிசயன் 4ஆம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் ரொம்ப கவனமாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். ஆஞ்சநேயர் வழிபாடு இன்றைக்கி உங்களுக்கு சிறப்பை தரும். அதே மாதிரி விநாயகருக்கும் இன்றைக்கி அருகம்பில் சாத்தி ஒரு தேங்காவை உடைங்க. போகிற காரியங்கள் செய்கின்ற வேலைகள் அத்தனையும் சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் வேகத்தை விட விவேகத்தோடு புத்திசாலித்தனத்தோடு இன்றைக்கி இருப்பது நன்மையை தரும். மூல நட்சத்திரக்காரர்களுக்கு பூராடும் நட்சத்திரக்காரர் பொறுமையோடு நீ செயல்படுங்கள். உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்றைய தினம் சுபமான நாள் தான், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் சூரியனும் அந்த இடத்துல இருக்கிறாரு. அதனால் கொஞ்சம் தந்தை வழியில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். தந்தையால் அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. பெருந்தன்மையான செயல்பாடுகள் மூலம் பலரின் அறிமுகம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். புதிய துறை சார்ந்த ஆர்வம் அதிகரிக்கும். முகத்தில் ஒரு புதுவிதமான ஒரு தேஜஸ் இன்னைக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். புதுவிதமான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. வீடு மனை வாங்கணுன்ற எண்ணங்கள் மேலோங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. சுபகாரிய
சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் கைகூடும். வியாபாரத்தில் பங்குதாரர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் உண்டு. அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட மூன்றாம் எண், அதிர்ஷ்ட நிறம் இன்றைய தினம் மஞ்சளும் அதே மாதிரி இந்த சிகப்பு கலந்த ஒரு நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் அதாவது விருந்தினர்கள் வருகையால் ஒரு நல்ல மகிழ்ச்சி ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்க, அதே மாதிரி எதிர்பாராத தன வரவு இருக்க, எடுத்த காரியங்கள் அத்தனையும் இன்றைக்கி எடுத்த முயற்சிகள் அத்தனையும் இன்றைக்கி நன்மையாக இருக்கும். மறைமுக எதிரிகள்லாம் விலகுவாங்க. வேலையில் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும். உங்கள் விருப்பங்கள் அத்தனையும் நிறைவேற்றி வைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது. உடலில் இருந்து வந்த சோர்வுகள்லாம் குறையும். எதிர்பாராத பொருள் வரவு இன்றைக்கி ஏற்படும். இழுபறியான வேலைகளையே செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. போட்டி தேர்வுகளில் எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது. இன்றைய தினம் அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 7ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற நாளாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள்லாம் குறையும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு முடிவே கிடைக்கல, நினைத்த சில விஷயத்துக்கு முடிவு கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்கள் குடும்ப ஒற்றுமை, அதாவது குடும்பத்தில் உள்ளவர்களிடத்தில் ஒரு ஒற்றுமை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. கொடுக்கல் வாங்கலில் ரொம்ப கவனம் இன்றைக்கி தேவை. அதே மாதிரி கற்பனை சார்ந்த சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் அலைச்சலும் மகிழ்ச்சியும் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும். பழைய நினைவுகள் மூலம் இன்பமான ஒரு சூழல் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. வியாபாரத்தில் சில மாற்றங்கள் மூலம் நல்ல ஒரு மேன்மை தருகின்ற ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைய நாள் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இந்த குலதெய்வ வழிபாடு நீங்கள் அடிக்கடி செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.